அருணாச்சலம் வந்து மத்திய அமைச்சர் அந்த மாதிரி அந்தஸ்து கொடுக்கலாங்க இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இன்னும் நியூஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறி வச்சு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. ஆமாப்பா, 100 ரூபா இப்போ 104 ரூபா ஆயிடுச்சு. ஓகே, சார் இந்த இதெல்லாம் நான் ஏன் தம்மா சொல்கிறேன், பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா ஒன்றும் வார்த்தைப்பா நீங்கள். ஓகே, ஸோ அந்த ஆல்ரெடி தெரியும் பெட்ரோல் விலை இதெல்லாம் ஏறாமல் இருந்துச்சா, அந்த ஈரான் நடக்கும் போனால் அஃபெக்ட் ஆகுது. அது நின்னோடனே அதுவும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, டெம்பரரியான இப்போ ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. ஆனால் அப்போ இன்னும் கூடிய விரைவில் அந்த போர் நிறுத்தம் முடிந்த பின் பெட்ரோல் விலை குறைக்கப்படும். ஓகே, குறைக்கப்படும். அப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, மோடிஜி சொல்லியிருக்கார் எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். நான் அந்த எரிபொருள்னால சிலிண்டர் ஷார்டேஜஸ்னால இப்போ வந்து எரிபொருள்லாம் இதுவாக இருந்தது. ஓகே, ஸோ அதனால் எல்லா எம்ப்ளாயிஸும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேனேஜரி ஆகிட்டாங்க. சில கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க, ஆனால் தெரியல மீதி கம்பெனிஸ்லாம் கொடுப்பாங்களா இல்லையான்னு. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன நியூஸு, கிரிக்கெட் நியூஸ் தனியாக கொடுக்குறோம். ஓகே, வேறு என்ன பொலிட்டிக்கல் நியூஸ். ஸோ போன வாரம் இந்த வெஸ்ட் பெங்காலில் மினிஸ்டர்லாம் பதவி ஏற்றிருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன நியூஸ், வேறு ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் நியூஸ். டெல்லியில் பார்த்தீங்கன்னா மோடிஜி இப்போ அமெரிக்கா எங்கே ஃபாரின் டூர்ஸ் போயிருக்காரு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா மோடிஜி நான் கேட்குறேன், இந்த பாரத் டாக்ஸி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? எலெக்ஷனுக்கு அப்புறம் முன்னப்போ பார்த்தீங்க சென்னை ஒன்றும் பாரத் டாக்ஸியே வரல. ஸோ இன்றைக்கி அப்போ இன்னும் ஒரு முக்கியமான நியூஸ். ஓகே, என்ன நியூஸ் தெரியுமா, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்தேன். ஓகே, அது உண்மையாக பொய்யானே தெரியல. ஓகே, ஏன்னா எல்லாரும் மோடிஜி நெக்ஸ்ட் பிஎம் யாருன்னா மோடிஜி ராகுல் காந்தி இருக்கிறதுக்கு பதிலாக மோடிஜி விஜய் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சரி எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் பீப்புளும் சொல்கிறார், மோடிஜியை சொல்லாமல் தளபதி விஜய்னு இந்த வீடியோ வயலாகிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைனே தெரியல. ஓகே, ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைனே தெரியல. ஏன்னா நார்த் இந்தியன்ஸ்லாம் அவ்வளோவா தெரியல எனக்கு. ஆனால் இது உண்மையாக பொய்யானே தெரியல. அந்த ரீல்ஸ் பயங்கரமாக போயின்னு இருக்கு. இன்னும் போகிற பக்கத்தில்